ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். யுக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போர் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேல் நடைபெற்று வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை நிறுத்த பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். பல கட்ட முயற்சிகள் தோல்வியடைந்த போதிலும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் வைத்து ட்ரம்பும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த நிகழ்வானது யுக்ரைன் போரில் முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. புட்டின் ட்ரம்ப் இடையேயான பேச்சுவார்த்தைக்கு பிறகு இருவரும் ஒன்றாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது இந்த சந்திப்பில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் எட்டப்படவில்லை என்றாலும் அதற்கான சாத்தியக்கூறுகள் விரைவில் அமையும். போர் நிறுத்தம் தொடர்பான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை மாஸ்கோவில் இருக்கும் என ட்ரம்ப் தெரிவித்தார். குறிப்பாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் இணைய வாய்ப்பு இருப்பதாகவும் அது முத்தரப்பு பேச்சுவார்த்தையாக இருக்கலாம் என்றும் கூறினார். அதேபோல் புதினும் இரு நாடுகள் இடையேயான உறவு நல்ல நிலையில் இல்லை என்று கூறியதோடு அதனை வலுவாக்க பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என தெரிவித்தார். யுக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்ய அதிபரை சந்தித்து பேசிய ட்ரம்ப் அடுத்து யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய தலைவர்களை வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேசினார். முன்னதாக டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் சில கருத்துக்களை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விரும்பினால் ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வரலாம், இல்லையெனில் அவர் தொடர்ந்து போரிடலாம். இந்த போர் எங்கிருந்து தொடங்கியது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். 12 ஆண்டுகளுக்கு முன்பு ஒபாமா ஆட்சியில் ஒரு தாக்குதலும் இல்லாமல் எடுக்கப்பட்ட கிரைமியா மாகாணத்தை திரும்ப பெற முடியாது. அதே சமயம் யுக்ரைனால் நேட்டோவில் இடம்பெறவும் முடியாது. சில விஷயங்கள் எப்போதும் மாறாது என்று பதிவிட்டுள்ளார். ட்ரம்பின் இத்தகைய பேச்சுக்கள் கிரைமியாவை ரஷ்யாவிற்கு விட்டுத்தர சொல்லி ஜெலன்ஸ்கியை மிரட்டுகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதியன்று வெள்ளை மாளிகை வந்த யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை ட்ரம்ப் தனது ஓவல் அலுவலகத்தில் வைத்து தனியாக பேசினார். பின்னர் அமெரிக்காவிற்கு வருகை தந்த 7 ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுடன் ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் ஆகியோர் நீண்ட பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் போரை முடிவுக்கு கொண்டு வர ஜெலன்ஸ்கியும் விரும்புகிறார், புதினும் விரும்புகிறார். இந்த போரால் உலக நாடுகள் தளர்ந்து விட்டன. விரைவில் யுக்ரைனில் அமைதி திரும்பும். இன்னும் 2 வாரங்களில் முடிவு தெரிந்துவிடும் என தெரிவித்தார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.